பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஒரு விசை கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சுகமாயிருக்கும்படி கிருபை உங்களுக்கு தாராளம் வெளிப்படுவதாக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறாராம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை செயல்படக்கூடிய ஒரு இடம் கட்டப்பட்டதான நிலைமையில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, உலகத்தில் ஒரு ராஜாவாக இருந்ததான பார்வோன் யோசேப்பு சிறைச்சாலையில் அகப்பட்டிருந்த போது ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்க சொன்னானா. ஜனங்களின் அதிபதி அவரை கட்டவிழ்க்கும்படி சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் ஒரு ராஜாவாய் இருக்கிறவனுக்கே இந்த வல்லமை இருக்குமானால், நம்மை உண்டாக்கி ஆளுகின்ற தேவனாயிருக்கிற நம்முடைய இரட்சகருக்கு அந்த வல்லமை காணப்படுவது இல்லையா? இந்த காலை நேரத்திலே கூட நீங்கள் யோசிக்கலாம். பல வருடமாய் சில இடங்களில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், கைகள் கட்டப்பட்டதான நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பொருளாதாரம் கட்டப்பட்டதான நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ஒரு கட்டப்பட்டதான அமைப்பில் காணப்படுகின்றது, விடுதலையோடு என்னால் வாழ முடியவில்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்கள் கட்டுகளை நான் அறுப்பதற்கு வல்லமை உள்ளவராக காணப்படுகிறேன். எப்படிப்பட்ட கட்டுகளை சாத்தான் கட்டி இருந்தாலும் உங்கள் கட்டுகளை நான் உடைப்பதற்கு வல்லவராக இருக்கிறேன். அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளவளை ஆண்டவர் தொட்டு அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட்டது உண்மையானால், உங்கள் பலவீன கட்டுகளில் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களை தொடுவாராக. உங்கள் வியாதியின் கட்டுகள் உங்களை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை நேரம் தம்முடைய அற்புதத்தின் வல்லமையை விளங்க பண்ணுவாராக. உங்கள் பலவீனங்கள் நீங்குவதாக. உங்களுடையதான கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாகி கர்த்தர் வாழ வைப்பாராக. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்ட கட்டுகள் நீங்கி போவதாக. சில பாவ கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வருத்தி கொண்டே இருக்கின்றதா? தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கி அந்த பாவ கட்டிலும் அக்கிரமத்தின் கட்டிலும் இருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி விடுவாராக. பெலிஸ்தர்கள் சிம்சோனை கட்டினது போல சில கட்டுகள் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதா? மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள் உங்கள் வாழ்க்கைக்குள் காணப்படுகிறதா? நாசரேயனாகிய இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த காலை நேரம் அந்த கட்டுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு உடைந்து போக, அறுப்புண்டு போக கர்த்தர் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய பட்டயத்தையும் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்புவாராக. நீங்கள் விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே, தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கணவன் மனைவி பிரியும்படியாக கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், குழந்தை செல்வம் இருக்கக்கூடாது என்கிற கட்டுகள், வேலை உண்டாகக்கூடாது என்கிற கட்டுகள், கடனை விட்டு வெளியே வரக்கூடாது என்று செய்யப்பட்டிருக்கின்ற கட்டுகள், இந்த கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அறுக்கிறார். எத்தனையோ கூட்டங்களில் இப்படிப்பட்ட கட்டுகளை தேவன் இன்றைக்கும் அறுக்கிறதை நாங்கள் கவனிக்கிறோம். மனத்தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், உங்கள் கட்டுகள் நிரந்தரமானவைகள் அல்ல. உங்கள் கட்டுகளை ஆண்டவர் அறுக்கும்படி இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? வாய் திறந்து சொல்லுங்கள், கட்டுண்ட என்னை ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஆகவே உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாய் வரும். இன்றைக்கே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி தம்முடைய கரத்தை நீட்டி தொடுகிற தெய்வமே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் அறிகிறீர். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற உம்முடைய கரம்
உம்முடைய வல்லமை ஜனங்களுக்குள்ளே பாய்ந்து வந்து விடுதலையை கட்டளையிடுவதாக என்று இந்த காலை நேரம் உம்மை பார்த்து நான் வேண்டுகிறேன். ஆண்டவர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாய் வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.